Hello, how are you doing? This video is for grade 7 students using possessive pronouns. Grade 6 இல் நீங்கள் இரண்டு வகையான pronouns படித்திருப்பீர்கள். ஒன்று subject pronoun and second one object pronoun. Subject pronouns ஒரு சென்டென்ஸில் சப்ஜெக்டாக அதாவது எழுவாயாக வரக்கூடியது. ஸோ யார் எது என்ற கேள்விக்கு விடையாக வருகின்ற pronouns subject pronoun இருக்கும். யார் ஐ நான், யார் they அவர்கள், யார் it அது. object pronouns ஒரு சென்டென்ஸில் ஆப்ஜெக்டாக அதாவது செயற்படு பொருளாக வரக்கூடிய ப்ரோனவுன்ஸாக இருக்கும். இவை யாரை அல்லது எதை என்ற கேள்விக்கு விடையாக வரும். யாரை me என்னை, யாரை them அவர்களை, எதை it அதை. object pronouns பொதுவாக ஒரு சென்டென்ஸில் verb-க்கு அடுத்ததாக வரும். object pronouns-உடன் சில preposition-ஐ சேர்த்து நாங்கள் புதிய மீனிங்ஸை பெற்றுக்கொள்ளலாம். ஃபார் எக்ஸாம்பிள், to me எனக்கு, for me எனக்காக, with me என்னுடன், by me என்னால். ஆல்ரைட், கிரேட் 6-லே நாங்கள் இவை எல்லாவற்றையும் படித்து விட்டோம். Now let's move on to possessive pronoun. Just study the sentences. I saw your new bicycle. It was yours. yellow கலரில் இருக்கும் வேர்ட்ஸ் possessive pronouns ஆக இருக்கின்றன. ஓகே, இரண்டுக்கும் சின்ன வித்தியாசம் காணப்படுகின்றது. I saw your new bicycle. It was yours. your மற்றும் yours என்பது உடைமையை குறிக்கின்றது. I saw your new bicycle என்பது நான் உன்னுடைய புதிய பைசைக்கிளை பார்த்தேன். It was yours என்பது அது உன்னுடையது. இவை இரண்டும் உடைமையை குறித்தாலும் ஒரு சென்டென்ஸில் ஒரே மாதிரியாக பயன்படுத்தப்படுவதில்லை. We use possessive pronouns to refer to ownership. அதாவது உடைமையை குறிப்பதற்காக நாங்கள் possessive pronouns-ஐ பயன்படுத்துவோம். இங்கு possessive என்ற வேர்ட் கூட உடைமையானது என்பதை தான் குறிக்கின்றது. your என்பதும் yours என்பதும் possessive pronouns-க்கு உதாரணங்களாக இருக்கும். ஸோ இரண்டு வகையான possessive pronouns காணப்படுகின்றன. Number 1 possessive adjective and number 2 possessive pronoun. Let's study the table. முதலாவது காலமில் subject pronouns தரப்பட்டிருக்கின்றது. இரண்டாவது காலமில் possessive adjective தரப்பட்டுள்ளது. and இந்த final காலமில் possessive pronoun தரப்பட்டிருக்கின்றது. First one, I இது subject pronoun-ஆக இருக்கின்றது. இதனுடைய possessive adjective my என்னுடைய, mine என்னுடையது. Second one, we நாங்கள், our எங்களுடைய, ours எங்களுடையது. Third one, you நீ அல்லது நீங்கள், your உங்களுடைய, and possessive pronoun yours உன்னுடையது அல்லது உங்களுடையது. Next one, he அவன், his அவனுடைய. இங்கு possessive adjectiveம் possessive pronoun-உம் possessive adjective-ஆக இருந்தால் அவனுடைய என்று கருதும். அதுவே possessive pronoun-ஆக இருந்தால் அவனுடையது என்று கருதும். ரைட், நெக்ஸ்ட் ஒன், she her அவளுடைய. அண்ட் நெக்ஸ்ட் ஒன், it அது possessive adjective its அதனுடைய. அதே போல் possessive pronoun கூட its என்று தான் கருதப்படும். ஸோ அதனுடையது. ஓகே, ஃபைனல் ஒன், they அவர்கள், they are அவர்களுடைய, அண்ட் theirs அவர்களுடையது. possessive adjective மற்றும் possessive pronoun என்பவை உடைமையை குறித்தாலும் அவற்றிற்கிடையே என்ன வேறுபாடு காணப்படுகின்றது என்பதை பார்க்கலாம். Just study these. My book, my book. இங்கு my book என்பது தான் சரியாக இருக்கும். நாங்கள் my book என்று சொல்வதில்லை. Next one, our house, ours house. இதில் கூட our house என்பது தான் சரியாக இருக்கும். நாங்கள் ours house என்று சொல்வதில்லை. And the final one, your bicycle, yours bicycle. இதில் கூட your bicycle என்பது தான் சரியான ஃப்ரேஸாக இருக்கும். yours bicycle என்று நாங்கள் கூறுவதில்லை. ஓகே, இதிலிருந்து நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். possessive adjective-க்கு பின்னால் ஒரு noun வந்து கொண்டே இருக்கும். அதாவது my book, our house. இங்கு book, house என்பது possessive adjective அடுத்ததாக வருகின்ற nounsகளுக்கு உதாரணங்களாக இருக்கின்றது. possessive pronoun-க்கு பின்பு noun-ஐ பயன்படுத்துவதில்லை. இவைதான் இரண்டு
ப்ரொனவுன்ஸுக்கும் இடையிலான முக்கியமான வேறுபாடாக இருக்கும். இவற்றை இப்போது நாங்கள் சென்டென்ஸில் யூஸ் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், திஸ் இஸ் மை புக், திஸ் புக் இஸ் மைன். இது என்னுடைய புத்தகம். இதில் possessive adjective பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. possessive adjective my. அதன் பின்பு ஒரு noun வந்திருப்பதை பாருங்கள், book. நெக்ஸ்ட் ஒன், திஸ் புக் இஸ் மைன். இங்கு possessive adjective இல்லாமல் possessive pronoun தான் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது, அதாவது மைன். இந்த புத்தகம் என்னுடையது. இந்த மைனுக்கு பின்பு ஏதாவது noun வந்திருக்கின்றதா? இல்லை. ஓகே. நெக்ஸ்ட் ஒன், திஸ் இஸ் our house. இங்கு possessive adjective our என்று பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. our பின்பு house என்னும் noun வந்திருக்கின்றது. this house is ours. ஓகே, இந்த வீடு எங்களுடையது. இங்கு ours என்பது possessive pronoun-ஆக இருக்கின்றது. ஸோ இதற்கு பின்பு எந்த ஒரு noun-உம் நாங்கள் பயன்படுத்தவில்லை. நெக்ஸ்ட் ஒன், I like your bicycle. ஓகே, இங்கு கூட bicycle என்பதற்கு முன்பு your என்னும் possessive adjective பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. நெக்ஸ்ட் ஒன், yours is new one. ஓகே, உங்களுடையது புதுசாக இருக்கின்றது. ஓகே, இங்கு yours-க்கு பின்பு ஒரு noun வரவில்லை, ஆனால் is என்னும் ஒரு verb தான் வந்திருக்கின்றது. Let's do an exercise from your textbook. Fill in the blanks with the proper possessive pronoun. This pen belongs to me. It's mine. ஓகே, இங்கே belongs என்னும் வேர்டானது ஒரு வேர்பாக இருக்கின்றது, உடைமையானது என்ற கருத்தை இது தருகின்றது. The pair of spectacles belongs to my father. The spectacles ஃபாதருக்கு உடைமையாக இருக்கின்றது. ஃபாதருடைய என்று சொன்னால் நாங்கள் அவருடையது என்று சொல்லுவோம். ஸோ அவருடையது என்று சொல்ல நாங்கள் பயன்படுத்த வேண்டியது his. It's his. This small book belongs to Murali. ஓகே, இது இந்த சிறிய புத்தகம் முரளிக்கு உடைமையாக இருக்கின்றது. It's his. இது கூட it's his என்றதான் வரும். இது அவருடையது. ரைட். Fourth one, the small piece of land belongs to Mr. and Mrs. Gamahe. அந்த லேண்ட் வந்து மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கமஹேக்கு சொந்தமாக இருக்கின்றது. மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் என்னும் இரண்டு பேரை குறிக்கின்றது. ஸோ அதனால் அவர்களுடைய என்று நாங்கள் கூற வேண்டும். எனவே it is theirs. The floral dress belongs to my mother. Right. இந்த floral dress எனது அம்மாவுக்கு உடைமையாக இருக்கின்றது. mother என்பது she எனும் subject pronoun-ஐ குறிக்கின்றது. ஸோ இதனுடைய possessive pronoun hers. It's hers. The new bat belongs to you. இந்த புதிய bat உனக்கு உடைமையாக இருக்கின்றது. So it's yours. Let's do another exercise from your textbook. Try to do yourselves and I'll give the answers later. This book is blank, but you can have it. இங்கு blank-இல் வர வேண்டியது my அல்லது mine. possessive adjective வந்தால் அதற்கு பின்பாக கட்டாயமாக ஒரு noun வர வேண்டும். ஓகே, இங்கு but என்னும் word தான் இருக்கின்றது, இது noun இல்லை. So the answer should be mine. This book is mine, but you can have it. Second one, please return blank pencil quickly. blank-க்கு அடுத்ததாக பென்சில் எனும் ஒரு noun இருக்கின்றது. ஸோ noun இருப்பதனால் possessive adjective இங்கு நாங்கள் பயன்படுத்தலாம். இங்கு இருக்கும் possessive adjective my. Please return my pencil quickly. Okay. Third one, blank handwriting is very neat. Right. Handwriting என்பது இங்கு noun-ஆக இருக்கும். So the answer should be a possessive adjective. So the answer is your handwriting is very neat. Fourth one, this is blank school tie, not hers. ஓகே, இங்கே ஸ்கூல் டை என்பது நவுனாக இருக்கின்றது. ஸோ அதற்கு முன்பு ஒரு possessive adjective தான் வர வேண்டும். ஸோ his என்பது தான் பொருத்தமாக இருக்கும். This is his school tie, not hers. Fifth one, Hansara found his file, but Purni couldn't find blank.
ஓகே, இங்கே blank பின்பு எந்த ஒரு வேர்டும் வரவில்லை. ஓகே, எந்த ஒரு வேர்டும் வராமல் விட்டால் நாங்கள் possessive pronoun பயன்படுத்தலாம். The answer is hers. Pansara found his file, but phone couldn't find hers. Right, sixth one. I like that story, but they prefer blank. Okay, இங்கு கூட blank அடுத்ததாக ஒரு noun இல்லை. So we can use a possessive pronoun. Mine. Right. Seventh. Your class is neat, but blank is untidy. நீட்டினுடைய opposite வேர்டாக இங்கு untidy காணப்படுகிறது. ஓகே, இங்கு கூட blank அடுத்ததாக is எனும் verb தான் வந்திருக்கின்றது. இங்கு noun வரவில்லை. So the answer should be a possessive pronoun. Ours. Eighth. I like USA. Do you like blank? ஓகே, இங்கு கூட blank அடுத்ததாக எந்த ஒரு nounum வரவில்லை. ஸோ நாங்கள் possessive pronoun தான் பயன்படுத்த வேண்டி இருக்கும். Mine. Right. Ninth one. All the drawing were good, but blank was the best. இங்கு கூட blank அடுத்ததாக verb தான் வந்திருக்கின்றது. இங்கு noun வரவில்லை. ஸோ possessive pronoun தான் பொருத்தமாக இருக்கும். ஸோ his. And the final one. Our broom is lost. Can we use blank? ஓகே, இந்த blank அடுத்ததாகவும் எங்களுக்கு noun வரவில்லை. So we can use a possessive pronoun. So the answer should be yours. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் possessive adjective மற்றும் possessive pronoun எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை நீங்கள் கற்றிருப்பீர்கள் என்று நம்புகின்றேன். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Take care.